வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். ஆசான் அருள் தந்தை அவர்கள் அருளிய வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து நாளொரு நற்சிந்தனையாக ஜனவரி 31 இன்றைய சிந்தனையில் அளவு முறை என்ற ஒரு சிந்தனையை சாமிஜி அவர்கள் அருளியுள்ளார். அளவு முறை என்றாலே சாமிஜி அவர்கள் ஒரு 5 அளவு முறை குறிப்பிட்டுள்ளார். 5 அளவு முறை என்று கண்டிப்பாக குறிப்பிடுகின்றார். அவைகள் பார்த்தால் என்னவென்றால் உணவு, உழைப்பு, உறக்கம், உடல் உறவு, எண்ணம். இவைகளில் கண்டிப்பாக நாம் அளவு முறையை பின்பற்ற வேண்டும். இவைகளை பின்பற்றி நம் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றிகள் பெற. உணவு என்பது வாழ்க்கையில் அனைவருக்கும் ஒரு அளவு முறை கண்டிப்பாக வேண்டும். ஒரு நாள் சாப்பிடும் உணவு அளவு முறையை மீறினால் என்னதான் நடக்கும் என்று நம் மனதில் ஒரு எண்ணம் எழலாம். ஆனால் அந்த ஒரு நாள் மீறினால் போதும், அன்று ஒரு நாள் வயிற்று வலி ஏற்படும். அந்த வயிற்று வலியே சில நாட்கள் கழித்து வயிற்று போக்காகவும் மாறிவிடும். உடனே நாம் எங்கு செல்வோம்? மருத்துவமனைக்கு தான் செல்வோம். மருத்துவமனைக்கு சென்றால் என்ன ஆகும்? மருத்துவர் ஒரு இன்ஜெக்ஷன் மாத்திரை கொடுத்தால் போட்டுவிட்டால் நின்று போய்விடும். அத்துடன் நம்முடைய அந்த உணவினுடைய அளவு முறை நின்று விடுமா? கண்டிப்பாக முடியாது. மறுபடியும் நாம் போவோம். பார்க்கின்ற பொருள்கள் எல்லாம் உணவு உட்கொள்ள வேண்டும் எண்ணம் வரும். அந்த உணவை உட்கின்ற போதெல்லாம் அதிகமாக அளவுமுறை போனால் இப்படி மருத்துவமனையிலும் நம் வாழ்க்கை சென்று கொண்டே இருந்தால் நம் எண்ணங்களின் ஆசைகளும் ஆராய்ச்சி நிலையும் எங்கு செல்லும்? நம் மருத்துவமனையிலே தான் செல்லும். ஆகையால் உணவில் கண்டிப்பாக அளவுமுறை தேவை. உழைப்பில் கண்டிப்பாக அளவுமுறை தேவை. ஒரு சராசரி மனிதனுடைய 12 மணி நேரம் உழைத்தால் என்றால் 8 மணி நேரமாவது அவன் கண்டிப்பாக ஓய்வு தேவை. அந்த ஓய்வு இருந்தால்தான் உடலினுடைய சோர்வு நீங்கி உடல் மறுபடியும் ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியாகவும் ஏற்படும். இல்லை என்றால் அன்று நாள் முழுவதுமே அவனுக்கு ஒரு சோக நிலையிலும் உடல் சோர்வும் ஏற்பட்டு உடல் நோய்வாய் ஏற்பட்டு பல பிரச்சனைகளை ஏற்படும். உறக்கத்திலும் அளவு முறை தேவை என்று சொல்கின்றார் சாமிஜி அவர்கள். ஆமாம், உறக்கம் என்பது அளவுக்கு மீறினால் உறங்குவதும் தவறு, அளவு குறைவால் உறங்கினாலும் தவறு என்று சொல்கின்றார். அதனால் அளவோடு உறங்க வேண்டும் என்பது சாமிஜியோடைய கருத்து மட்டுமல்ல, ஒரு அறிவியல் விஞ்ஞானியோடைய நிகழ்வுகளும் இதுதான் என்பதை சாமிஜி அவர்கள் அற்புதமாக எடுத்துள்ளார். ஆமாம், மறுபடியும் பார்த்தோமானால் உடல் உறவிலும் கண்டிப்பாக அளவு முறை தேவை. நம் நாட்டில்தான் ஒருவருக்கு ஒருத்தி என்ற ஒரு நிலை உள்ளது. இதற்கு முரணாக ஒரு கருமையத்தில் இருக்கக்கூடிய மற்றவர் என்று சென்று கொண்டே இருந்தால் அவர்களுடைய நிலை என்ன ஆகும் என்றால் நோய்வாய்ப்பட்டு இந்த சமுதாயத்திற்கும் நோய்வாய்ப்பட்டு இந்த சமுதாயத்தை சீர்குலைக்கும் நிலையில் ஏற்படும் என்பது ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஆமாம், எண்ணத்தை நாம் கண்டிப்பாக அளவு முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் எண்ணும் எண்ணங்கள் எங்கும் பாயும் என்கின்றார்கள். ஆமாம், நாம் எண்ணங்கள் எப்பொழுதும் தெளிவாகவும் உறுதியாகவும் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று நாம் எண்ணத்தை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி தெளிவுபடுத்திக் கொண்டோம் ஆனால் நம் வாழ்நாள் முழுவதும் எண்ணத்தை தெளிவாக வைத்துக்கொண்டு எண்ணம் சொல் செயலாக நாம் மாற்றிக்கொள்ளலாம் கண்டிப்பாக. அதுபோலவே நம் எண்ணங்கள் அதிகமாக எண்ணி போனால் நிறைவேறாத எண்ணங்கள் எல்லாம் வான்காந்தத்தில் பதிவாகி அந்த வான்காந்தத்தின் மூலம் பதிவுகள் அதிகரித்து கொண்டே போனால் என்ன ஆகும்? வான்காந்தம் முழுவதும் இயற்கை சீற்றமாக ஏற்படுத்தி கொண்டு இயற்கை சீற்றங்கள் விளைவிக்கக்கூடும். அதனால் எண்ணத்தையும் நாம் அளவுமுறை கடைபிடிக்க வேண்டும். சாமிஜி அவர்கள் அருமையாக பொக்கிஷமாக பஞ்சேந்திர தவத்தை சிறப்பான முறையில் அளிக்கின்றார். தோல், நாக்கு, மூக்கு, கண்கள், காது என்று சொல்லக்கூடிய 5 புலன்கள் மீதும் நாம் தொடர்ச்சியாக தவத்தை ஏற்கின்ற பொழுது அந்த புலன்கவர்ச்சி என்பதை நீங்கி எதை பார்த்தாலும், எதை கேட்டாலும், எவை முகர்ந்தாலும், எவை சாப்பிட்டாலும் நமக்கு இது அளவு முறை போதும் என்ற ஒரு அளவு முறையை வந்துவிடும். அதனால் பஞ்சேந்திர தவத்தை சிறப்பான முறையில் பயின்று மற்றும்
சாமிஜி அளித்துள்ள எளிய முறை உடற்பயிற்சி, அனைத்து பயிற்சிகளும் தவங்களும் ஒரு பொக்கிஷமாக நமக்கு அளித்துள்ளார். அந்த பொக்கிஷத்தை அல்ல குறையாது. மற்றவருக்கு கொடுக்க அது ஒரு பொழுதுமே குறையாது, தன்னுள் அதிகரித்து கொண்டேதான் இருக்கும். அதனால் சாமிஜி ஏற்படுத்தி கொடுத்த இந்த அற்புதமான பொக்கிஷத்தை வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அதனால் நீங்கள் அனைவரும் மனவள கலை மன்றத்திற்கு நோக்கி வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.